வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அரைத்து விட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயில் இந்த மாதிரி மேல் பகுதி காம்பை கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் போட்டுக்கலாம். அடியில் இதுக்குள்ளே பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நான் எல்லா கத்திரிக்காயும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் அதே எண்ணெயில் நம்ம கத்திரிக்காய் வறுத்து எடுத்த அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 25 போல் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 தேங்காய் சில்லை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் நான் புளி ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டு மறுபடிக்கும் அதை வதக்கி விடலாம். வதக்கி விட்டதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ அதே பேனில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே ஊற்றிடலாம். அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரைச்சி வச்ச புளியும் இப்போ நம்ம உள்ளே ஊற்றிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை உள்ளே போட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். கொத்தமல்லி தழை தூவி விட்டால் அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.